ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போனால் அதை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி, அதுவும் குறிப்பாக ராத்திரி வேளையில் கண்ணீர் சிந்தி அழுறதுண்டு. இப்படி அவங்கள நினச்சி நிம்மதியை இழக்காதீங்க. இதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக பேசாமல் போனவங்க யோசித்து பழையபடியும் வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? யாரையுமே ஏமாற்றிட்டு ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் இப்போ ஏமாற்றும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் தோணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழக்கூடிய நாட்கள் வரும். இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். ஒருத்தங்க நல்ல அன்பு காணிச்சிட்டு பேசாமல் போனாங்கன்னா அதை நினச்சி நீங்கள் அழுறீங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பு வச்சுருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கவலை வருது. இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எல்லாமே கடந்து போகும். நமக்கு எப்படி வலிக்குமோ அதே போல் தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம அடுத்தவங்க நம்மளுக்கு காயப்படுத்தினவங்க பழி வாங்கணும் அப்படின்லாம் நினச்சி யோசிப்போம் இல்லையா? அந்த எண்ணம் இல்லாமல் ஆகிருங்க. உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான், வலிங்கிறதும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு அடிப்பட்டால் எப்படி நமக்கு வலிக்குதோ அதே போல் தான் அவங்களுக்கும் வலிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தைகளை யாராவது உங்களுக்கு மனசு காயப்படும்படி பேசினா உங்கள் மனசு எவ்வளோ வலிக்குதோ அதே போல் தான் அவங்களுக்கும் வலிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தவங்கள மனசை காயப்படுத்தியோ அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடத்தியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த எண்ணங்கள் கம்ப்ளீட்டாகவே மாறி போகும். ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருந்தவங்க பேசாமல் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிம்மதியை இழந்து இருக்காமல் நீங்கள் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலை அதனால் பேசாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள முதல்ல வந்துருங்க. தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத தேடல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வாழ்ந்துட்டுருக்கிற அந்த வாழ்க்கையை இல்லாமல் சீரழிச்சிடும். அதனால் தேவையில்லாத அந்த எண்ணங்களெல்லாம் உங்கள் மனசுலேருந்து நீங்கள் வெளியே தூக்கி போடுங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலையும் சரிங்க, ஓட்டுற வண்டிலையும் சரிங்க, பொறுமையாக போகணுங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அப்படி ஆசைப்படுறவங்க அடுத்தவங்க மீது ஒரு நாள் நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க. இப்படி அடுத்தவங்க மீது நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களை அழ வைக்கும். ஆனால் அதை உங்கள் மீது வைங்க. உங்கள் மீது வைக்கும்போது கண்டிப்பாக வாழ வைக்கும். இன்றைக்கி உங்ககிட்ட பேசாமல் போனவங்கள நினச்சி, பாசம் காணிச்சிட்டு பேசாமல் போனவங்கள நினச்சி அழுதுட்ருக்கீங்கன்னா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சுருக்கீங்க, நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அதனால தான் அழுறீங்க. அதை விட்டுருங்க. விட்டுட்டு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அங்கே அழுக கண்ணீர் எதுவுமே இருக்காது. வெற்றி தான் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். நீங்கள் யாரையுமே வெளியில் இருக்க தோற்றத்தை வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க. இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்குறதுக்கு அவங்க நல்லவங்க மாதிரி தான் தெரியும். ஆனால் கூடி பழகி பார்க்கும்போது தான் நமக்கு அவங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிய வரும். யாருக்கிட்டையும் பழகாமல் பேசாமல் யாரையுமே வெளிப்பார்வையை வச்சு இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி மட்டும் எடை போட்டுறாதீங்க. ஏன்னா காக்காவும் குயிலும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வாய்களை திறந்து அந்த கத்த தொடங்கும் போது குயில் கூவும் போதும் காக்கா கரையும் போது தான் நமக்கு தெரியுது இது இந்த இனம் இது இந்த இனம்னு. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பழகும்போது தான் அவங்க சுயரூபங்கள் தெரியும். அதனால வாழ்க்கையில் யாரையுமே பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க. உங்கள் நெஞ்சில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு யார் என்ன தப்பாக உங்களை நினச்சாலும் அது அவங்களுக்கே திருப்பி போகும். காற்று திருப்பி அடிக்குங்க. அவங்க உங்களை நினச்சா அது அவங்களுக்கே போகும். இது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதை அடிக்கடி நினச்சி பாருங்கள். அப்போ நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று வெறுக்குது பிடிக்கலைன்னா அதை நினச்சி மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியும் போயிடும். சிலவங்களை பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணாமல் உங்களை நம்பி யார் இருக்கா அப்படி நினச்சி பாருங்கள்.
உங்கள் வாழ்க்கை மாறி போகுங்க. அந்த யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழவே முடியாது. நிம்மதி இழந்து போவீங்க. ஆனால் உங்களை நம்பி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்கள யோசிக்கும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் மாறும். நம்ம வாழ்க்கையில் கண்ணீரோடு கலங்கி நிற்போம் பாருங்கள், அப்போதான் தெரியுங்க நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது யார் கலங்கி நிற்கிறா, யார் துடிச்சிட்டு நிற்கிறா, யார் சந்தோஷப்படுறா, யார் மகிழ்ச்சியாக இருக்கிறா அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஒருத்தங்க மதிக்கலைன்னா அந்த வீட்டில் உள்ள மண்ணை வர நீங்கள் மிதிக்காதீங்க. மரியாதை தராத இடத்துல ஒரு விருந்தினர் அவரை போகவே போகாதீங்க. இன்றைக்கி பேசிட்டு இருந்த உறவு பேசாமல் போகிறாங்க, மதிக்காமல் போகிறாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் நிம்மதியை இழந்து கலங்கி போய் இருக்கிறதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு உங்களை பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் தான் அவங்கள நினச்சி நிம்மதியை இழந்துட்டுருக்கீங்க. முதல்ல இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை தூக்கி தூர போடுங்க. ஏன்னா அவங்களே நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க இல்லையா, திருப்பி நீங்கள் அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது உங்கள் நிம்மதியை இழந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிடுங்க. நீங்கள் அடுத்த நிலைமைக்கு மூவ் ஆன் பண்ண முடியாது. நீ என்கிட்ட பேசாமல் போறியா, போய்க்கோ அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அவங்கள கொஞ்சம் வரை யோசிக்காதுங்க. திருப்பி அவங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்லி போயிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எப்படியாவது வாழ்க்கை தரத்தில் முன்னேறணும், அதுதான் உங்கள் கோலாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி உங்களை அவமதிச்சுட்டு போயிருக்கவங்க உங்கள் வாழ்க்கை தரம் கூடும்போது, உங்கள் வாழ்க்கை தரம் அவங்கள விட உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு நாள் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம இவங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி பேசாமல் போனவங்கள நினச்சி அவங்க நினைவுகளோடு இருந்து உங்களையும் காயப்படுத்தி உங்களை நம்பிட்டு இருக்கிற உங்கள் குடும்பங்களையும் சிலவங்க காயப்படுத்துவாங்க. இப்படி காயப்படுத்தி நீங்கள் வாழும்போது அங்கே ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு பேசாமல் போனவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆகி சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அவங்கள நினச்சி கவலையில் கண்ணீரில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அந்த நினைவுகளெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்கன்னு சொல்கிறேன். என்ன சிஸ்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வலிக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் உண்மையாக அன்பு வச்சுருக்கீங்க. ஆனால் அவங்க உண்மையாக இல்லைல்ல. உண்மை இல்லாதவங்க அன்பு நமக்கு தேவையா? இல்லைல்ல. நீங்கள் அன்பு வச்சிங்க, அவங்க அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிங்க. உங்கள் அன்பு விலையேற பெற்றது, அதை அவங்க புரிஞ்சிக்கலை. அவங்க தான் குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் உங்கள் கடமையில் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க. போனவங்களை நினச்சி ஃபீல் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி உயர்ந்த நிலைமைக்கு வாங்க. உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா பிறக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் திறமைசாலிகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை பொதிஞ்சிருக்கு. அந்த திறமை என்ன அப்படின்னு சொல்லி யோசிங்க. தனியாக இருந்து யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அதை வளர்த்துக்குங்க. அதில் நீங்கள் முன்னேறி காணிங்க. இப்படி நீங்கள் வாழ்க்கையில் அந்த திறமையை வளர்த்துட்டு முன்னேறும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இப்படி உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் தேடி பேசுவாங்க. இல்லைன்னா எந்த முகத்தை வச்சு உங்கள்கிட்ட பேச முடியும்? நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல, அதனால் ஐயோ நம்ம இவங்கள மிஸ் பண்ணிட்டோன்னு வர ஃபீல் பண்ணலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.